ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திலேருந்து டிரைவர் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. இது நம்ம சேனலில் இந்த வீடியோ போட்டிருந்தோம். இதை பார்த்து நிறைய பேர் அப்ளையும் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ தரலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியில் வந்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதுலேருந்து தான் இப்போ புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா வெறும் 7 வேகன்சி தான் இருக்குது. ஆனால் இதுக்காக அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3902 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான இன்டர்வியூ என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து இந்த இன்டர்வியூ கொஷின்ஸில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தரலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஏன்னா இப்போ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூக்கு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ என்ன கேட்டாங்க, என்ன மாதிரி ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எதில் வேணாலும் தமிழ் சர்வீஸ் ஹப் அப்படிங்கிற சேனலில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து ஃபீட்பேக்கை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா உங்களை மாதிரி தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் வரும் நாட்களில் யார் போய் அப்ளை பண்ணாலும் உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. அதை நம்ம சேனலில் போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்னு பார்த்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போதே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மெயினாக வந்து தகுதிகள் 2 இது கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஸோ சைக்கிள் இல்லை பைக் ஓட்ட தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. பைக் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த லைசன்ஸை கொண்டு போயிடுங்க நீங்கள் ஜாப் அப்ளை அதாவது இன்டர்வியூ நடக்கிற அன்னைக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துருந்தீங்கன்னா ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்டர் மிஷின் ஆப்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்டர் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து தகுதிகளே கொடுத்துருந்தாங்க. இந்த தகுதி இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஜெராக்ஸ் அண்ட் பிரிண்டர் மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டரில் போய் ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்க ஜாப்க்கு அப்படிங்கிறப்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. பேசிக்காக என்ன ஜெராக்ஸ் மிஷினில் பார்த்தீங்கன்னா மிஷினை எப்படி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, பேப்பரை எப்படி லோட் பண்ணுறது. ஸோ பெரிய ஜெராக்ஸ் மிஷின் அந்த ஒயிட் கலர்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ட்ராயர் மாதிரி வரும். அது உள்ள தான் பேப்பர் லோட் பண்ணுவோம். அதே மாதிரி பேப்பர் ஒன்ஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து ஒரு இந்த பேப்பர் சிம்பிள் மாதிரி ஒரு இடத்துல போட்டிருக்கும். அதில் ரெட் கலரில் காட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி எடுக்கிறது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கிறதுனா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூப்ளெக்ஸ் இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேஜை வச்சுட்டு ஒரு தடவை ஸ்கேன் கொடுத்துருவீங்க. தென் அந்த ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் பேஜ் வச்சுட்டு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சில இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துடும். பட் ஒரு சில பிரிண்டரில் இல்லை ஜெராக்ஸ் மிஷினில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜை வச்சுட்டு ஜெராக்ஸ் எடுத்துருவீங்க. திரும்பி அந்த பேப்பரை எடுத்து இந்த பக்கம் வழியாக தலை குப்புற வச்சு இன்சர்ட் பண்ணுவீங்க. இன்சர்ட் பண்ணி செகண்ட் பேஜ் பிரிண்ட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷனுமே இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி A4 ஷீட் இருக்குது இல்லையா, ஸோ என்ன மாதிரி ஜெராக்ஸ் மிஷினில் என்னென்ன மாதிரியான சைஸஸ் இருக்குது. A4 இருக்குது, லீகல் இருக்குது, ஐடி காப்பி இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். A4 ஷீட்னா நார்மல் ஷீட் தெரியும். அது இல்லாமல் A3 ஷீட்லலாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஷீட்ஸ் இருக்குது அதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பேப்பர் ஜாம் அப்படிங்கிறது அந்த சிக்னலில் வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான பேசிக் ஜெராக்ஸ் மிஷின் பேஸ் பண்ணியான கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிரிண்டர் ஆப்ரேஷனுமே வந்து தகுதிகளில் கொடுத்துருந்தாங்க. பிரிண்டர் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, பிரிண்ட் கமாண்ட் எப்படி கொடுப்பீங்க. ஒரு லேப்டாப் இப்போ என்னோட ஸ்க்ரீனே தெரியுது இல்லையா, இந்த பேஜை நான் அப்படியே பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் அமுக்கிட்டு P கொடுத்தேன் அப்படின்னாலே டேரெக்டாகவே பிரிண்ட் ஆகிடுது. இது எந்த பேஜில் இருந்தாலுமே சரி, PDF இருந்தாலும் சரி, வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்ட்ரோல் P கொடுத்தோம்னா டேரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்டர் எப்படி கொடுப்பீங்க, அதாவது கம்ப்யூட்டரில் எப்படி பிரிண்ட் கொடுப்பீங்க. அதே மாதிரி இங்கு இல்லைன்னா அந்த டோனர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நார்மல் பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அந்த இங்கு பாக்ஸ் இருக்கும். அந்த இங்கு வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் நோட்டிஃபை பண்ணும். நோட்டிஃபை பண்ணோன்னா அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது. அதே மாதிரி பிரிண்டரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து அது எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ பிரிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் மாதிரி கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக ஸ்க்ரீனில் தெரியும். அதை பேஸ் பண்ணி அந்த பேப்பர் ஜாம் ஆயிருக்கா என்னங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பிரிண்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின் அண்ட் பிரிண்டர். அடிஷ்னலாக ஸ்கேனர் எப்படி பண்ணுறது. ஸ்கேனர் ஒன்றுமே கிடையாது. பிரிண்டர் மிஷினில் தான் ஸ்கேனும் இல்லை ஜெராக்ஸ் மிஷினில் ஸ்கேனுமே பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, அந்த பேப்பரை வந்து உள்ளே வச்சுட்டு நம்மளோட கம்ப்யூட்டரில் ஸ்கேனுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகும். நீங்கள் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் வந்து ஜெராக்ஸ் ஷாப்பில் கேட்டிங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி என்னால் ஜெராக்ஸ் ஷாப் போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப்பில் ஹவ் டு ஆப்ரேட் ஜெராக்ஸ் மிஷின் இல்லை ஹவ் டு ஆப்ரேட் பிரிண்டர்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அதை பார்த்து கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தகுதிகளே இதை கொடுத்துருக்காங்க. இதுதான் பேசிக்காக கேட்பாங்க. இது இல்லாமல் ஃபஸ்ட்டு எந்த ஒரு இன்டர்வியூ போனாலுமே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நீங்கள் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீட்டான ட்ரெஸ், கேர்ள்ஸ் வந்தீங்கன்னா
சுடிதார் போட்டவங்க, பாய்ஸ் வந்து நார்மல் ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ்ல போங்க. ஸோ என்ன மாரி கலர் சூஸ் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்லயே வரும். அது பேஸ் பண்ணி நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், என்ன ஃபார்மல் ட்ரெஸ் போடலாம், முடிஞ்சா ஷூ போட்டு போங்க. அந்த மாரி பேசிக்கா உங்கள நல்லா ரெப்ரசன்ட் பண்ணுங்க. அதே மாரி நீங்க போனோனே ஃபர்ஸ்ட்டு உங்கள பத்தி சொல்லுங்க. அதாவது பேசிக் கொஸ்டின் எல்லா இன்டர்வியூலயுமே கேட்கறது. டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பேரு, நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ எதுக்காக இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு அப்ளை பண்றீங்க, ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரிண்டர் இல்ல ஜெராக்ஸ் நீங்க ஏதாச்சும் ஜெராக்ஸ் ஷாப்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இல்ல டேட்டா என்ட்ரி ரோல், இல்ல இந்த மாரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் எதுலயாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இல்ல சும்மா வந்து இப்போ நம்ம ஒரு பஞ்சாயத்திலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் டெம்பரவரியா வந்து அந்த வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாரி உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ நீங்க அந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாம பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு என்ன பேசிக் நாலேட்ஜ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாரி கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாரி பிரிண்ட், ஜெராக்ஸ் இது எல்லாமே நீங்க தான் ஆப்பரேட் பண்ணுவீங்க. அது இல்லாம நெறைய ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ ரிஜிஸ்டர்லாம் நெறையா இருக்கும். எத்தன மணிக்கு உள்ள வராங்க, வெளியில போறாங்க. வேற என்ன ஒரு டிஎன் எலக்ஷன் வந்துட்டா, அந்த எலக்ஷன்ல நெறைய ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க தான் வந்து மெயின்டெயின் பண்ணுவீங்க. அதே மாரி ஏதாச்சும் ஒரு ஐட்டம் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் காப்பி ஏதோ ஒரு ஐட்டம் உள்ள வருதுன்னா, அத உள்ள கொண்டு வரதும் சரி, அத டிஸ்பேட்ச் வெளியில வந்து போடுறதும் சரி. அதே மாரி உங்களுக்கு இந்த கால் லெட்டர்லாம் இப்ப வந்திருக்கும் பார்த்தீங்களா? இது எல்லாமே மோஸ்ட்லி போஸ்டல்ல தான் வந்திருக்கும். ஸோ இந்த கால் லெட்டர் எல்லாமே போஸ்டல்ல போடுறது. இந்த மாரியான ஜென்ரலா வந்து ஒரு ஆஃபீஸ்ல நடக்கிற லோ லெவல் ஜாப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் பார்த்துப்பாங்க. டாக்குமெண்ட் சேஃபா வைக்கிறதா இருக்கட்டும், ஆஃபீஸ் டிசிப்ளினா வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு கீழ உள்ள பீப்பிள்ஸ் எல்லாரையும் மெயின்டெயின் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. பட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஜாப் எலக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி அப்படிங்கிறதுனாலயும், அதே மாரி 3000க்கும் மேற்பட்டவங்க அப்ளை பண்ணியிருக்கிறதுனாலயும், ஸோ எலக்ஷன் கமிஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு சான்சஸ் கேட்க நெறைய வாய்ப்பு இருக்கு. சாரி எலக்ஷன் கமிஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3900 பேர் வந்து வெறும் 7 ஜாப் போஸ்டிங்கா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள்ல யாரு வந்து அதிக ஸ்கில்ஸ்ல இருக்காங்களோ, அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எலக்ஷன் கமிஷனோட ரோல் என்ன? பூத் லெவல் ஆஃபீசர்ஸ்னா யாரு? வோட்டர் லிஸ்ட்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? எலக்ஷன் வந்து எத்தன வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்கும்? அந்த எலக்ஷனோட டைம் என்ன? ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? அந்த மாரி எலக்ஷன் பத்தின பேசிக் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா படிச்சுட்டு போங்க. அப்படி இல்லன்னா கூட வேண்டாம். ஸோ நான் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். பேசிக் அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எலக்ஷன பத்தி கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. ஸோ இது இல்லாம என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் உங்கள்ட்ட கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு போய் உட்காந்தோனே கண்டிப்பா டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் மிஷின், பிரிண்டர் யூஸ் பண்ண ஆப்பரேட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து மேண்டேட்டரி கொஸ்டின். கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. நான் YouTubeல பார்த்து படிச்சேன். எனக்கு பேசிக் நாலேட்ஜ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. தெரியும்னா நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அ ஆல்ரெடி ஆப்பரேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப, நான் வந்து இந்த மாரி எங்க ஊர்ல ஒரு சின்ன ஜெராக்ஸ் ஷாப்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி நான் +2 முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்த டைம்ல போனேன். இல்ல காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்த டைம்ல ஒரு 3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரியே சொல்லுங்க. பட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க YouTube கூட தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஒரு நாள் கூட போலாம். பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனலா ஓகே இந்த பையனுக்கு இல்ல இந்த பொண்ணுக்கு வேலை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் மாரி இதெல்லாம். ஸோ இந்த மாரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுங்க. அதே மாரி சைக்கிள் ஓட்ட தெரியுமா? இல்ல வந்து அந்த மிதிவண்டியெல்லாம் ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து சைக்கிள் ஓட்ட தெரியும் சொல்லிடுங்க. தெரிஞ்சா மட்டும் தான் ஜாப். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் இருந்தா அதையுமே அடிஷனலா எடுத்துட்டு போய்க்கோங்க. அது இல்லாம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரோல்னா என்ன? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரோல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் கவர்ன்மென்ட் ஜாப்க்கு அப்ளை பண்றீங்க? இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேற ஏதாச்சும் வேலை பார்க்குறீங்களா? ஸோ உங்களுக்கு வேற எதுலயாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஸோ நீங்க அதே மாரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்னா லேட் நைட் ஸ்டே பண்ற மாரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இந்த மாரியான பேசிக் கொஸ்டின்ஸுமே கேட்கறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாரி டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப், ஜெராக்ஸ் மிஷின், பிரிண்டர் மிஷின், சைக்கிள் ஓட்டுவீங்களா? இந்த 4 கொஸ்டின் மோஸ்ட்லி உங்கள்ட்ட கேட்டுருவாங்க. ஸோ இதுக்கானத ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அடிஷனலா மீதி எல்லா டாபிக்குமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதுக்குள்ள நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராச்சும் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் குடுத்தாங்க அப்படின்னா, அதையுமே நம்மளோட சேனல்ல போடுறேன். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒன்ஸ் இப்போ நீங்க வந்து நாளைக்கு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் என்னவோ அத குடுங்க. ஸோ நெறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம வந்து டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் போட்டுட்டு எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ இந்த மாரி தகவலோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.